ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத்துக்கு நம்ம எண்ணெய் இல்லாமல் எப்படி நம்ம விளக்கு ஏற்றுறோன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி விளக்கு ஒரு 5 விளக்கும் இந்த கேண்டிலை வச்சு நம்ம விளக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கடையில் அந்த சின்ன பீஸ் வாங்கினீங்கனாலே 10 பீஸ் வந்து 100 ரூபாய்க்கு மேலே வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி நான் கேண்டில் வாங்கியிருக்கேன் கலர் கலராக. நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த கலர் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த உங்கள்கிட்ட மண் பாத்திரம் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி மண் சின்ன பாத்திரம் இல்லை, அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வந்து இந்த மாதிரி நான் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் வேணான்னா சாதாரணமாக இந்த மாதிரி அகல்லே நம்ம ஊற்றி செய்யலாம். நான் அதுவும் உங்களுக்கு எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். இதை வந்து 2ஆக மடிச்சுக்குங்க. நம்ம வந்து பாட்டில் மூடியில் வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி 2ஆக நம்ம மடித்து இதை கட் பண்ணிக்கலாம். இது நமக்கு இது வேண்டாம் அப்படின்னா நம்ம அகல்லே ஊற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே செவுத்தில் நம்ம காம்பவுண்ட்லாம் வச்சோம்னா எண்ணெய் ஒழுகாது. இதை நம்ம 3ஆக மடித்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த கலர் சைஸ் தான் பாட்டில் இருந்து. மூடி இது கொஞ்சம் மேலே பெருசாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியே வச்சுட்டு இதை இப்போ வெளியே எடுத்துருங்க. இப்படியே எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சீசஸ் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. பொறுமையாக கட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அகல்லே வச்சுக்கலாம். இது நான் சும்மா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நம்ம ஒரு 5 பீஸ் செஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு ஊற்றிடணும். இது 2 விளக்குக்கு தான் வரும். ஒரு கேண்டில் வந்து சின்ன சைஸ் 2 விளக்குக்கு தான் வருது. அடுத்த கலர் நம்ம என்ன கலர் வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செஞ்சு அதையும் நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், சரியாக 2 அகலுக்கு வந்திருக்குது. இப்போ நான் அடுத்த கலர் எடுத்துகிட்டு வரேன். இதே மாதிரி செஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் ஊற்றிடலாம். கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் விளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இது 2ஆக அப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோல் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடித்தாச்சு. திரும்ப வந்து இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷேப்பை நம்ம வெட்டி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், இப்படி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த திரிக்கு போடுறதுக்கு அதை எப்படியோ சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. நம்ம திரி போகிற சைஸில் இந்த மாதிரி நல்ல திரியை திரித்து வச்சுக்கிறணும். இந்த மாதிரி வச்சுட்டு வெளியே எடுத்துருங்க. கொஞ்சம் அந்த பேப்பர் பீயும் பார்த்து கரெக்டாக நம்ம ஸ்லோவாக இழுத்து எடுக்கணும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு இதை மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுறலாம். இப்படி கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சம் இது கஷ்டமாக தான் தெரியும் உங்களுக்கு. அந்த திரி அந்த மெல்லிய பேப்பர் இல்லைங்களா,
ஸோ அது நமக்கு இழுத்து எடுக்கணும் கரெக்டாக. இந்த மாதிரி ஒரு 4 விளக்கு கட்டப்பட அந்த 4க்கு போட்டு வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சொட்டு எண்ணெய் இப்படி லைட்டாக விடுங்க போதும், அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நம்ம இதில் நல்லா நடுவில் வச்சிடலாம். இப்படி வச்சிடலாம். நீங்கள் இந்த சின்ன விளக்கு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரெக்டாக நம்ம வைக்கிறதுக்கு. நல்லா கரெக்டாக செட் பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டாக ஜாயிண்ட் ஆகி நிற்கும். பாருங்கள், திரியை நல்லா புளிஞ்சு விட்டுட்டு இதில் வச்சிடலாம். ஏன்னா திரி நல்லா எண்ணெயில் ஊறி இருக்கனால நம்ம பற்ற வச்சோன்னா நல்லா எரியும். வாங்க இப்போ எல்லாம் பற்ற வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அந்த கேண்டலில் இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு வைக்கிறதுக்கு நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். நடுவில் கொஞ்சம் தண்ணி போட்டு பூ போட்டு நம்ம வச்சோம்னா நல்லா நின்று எரியும். அவ்வளோதான் இப்போதைக்கு நான் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு நான் பற்ற வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் பற்ற வைக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தண்ணியில் உள்ளது நான் உங்களுக்கு பற்ற வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா நின்று எரியும். பார்த்தீங்களா அப்படி எரியுதுன்னு சொல்லி. அதே மாதிரி கேண்டில் உள்ளது பற்ற வைக்கிறேன். கேண்டில் வந்து நீங்கள் நடுவை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் ஓரத்தில் வச்சுருக்கிறேன். இது வந்து நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சு எரியிறோம், விளக்கு மாதிரி எரியும். அந்த மாதிரி இதுக்கு தான் நான் அப்படி வச்சுருக்கேன். பாருங்கள், இவ்வளோ அழகாக எரியுதுன்னு சொல்லி நான் வச்சு படியில் வச்சு. இது வந்து நான் தண்ணியில் செஞ்ச விளக்குங்க. 4 விளக்கு உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன்ல. இது வந்து நல்லா நின்று எரியும். அதே போல் இங்கே படியில் வச்சுருக்கிறேன் பாருங்கள், மாடிப்படியில். இது வந்து கேண்டலில் செஞ்சது. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா வெளியில் நம்ம காம்பவுண்ட்லாம் வைக்கலாம். செவுத்தில் வந்து எண்ணெய் வழியாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கார்த்திகை தீபத்துக்கு வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.